ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 3 பட்டை, 2 ஏலக்காய், 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா நார்மல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். 3 மினிட்ஸ் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் பீஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தான். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வதக்கணும்ல இன்க்ரீடியண்ட் இது எல்லாத்தோடையும் சூடுமே அப்படியே ஆற விட்டுருங்க. சூடு ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஃபைனாக அரைஞ்சி வந்துடும். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுடுங்க. அதில் ஒரு 30 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் கறிவேப்பிலை ரெண்டுமே நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அதே போல் அதோடைய கலருமே கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வீடியோவில் பார்க்குறீங்கள வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அண்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம்ல, அதோடைய பச்சை வாசனமே போகணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் குழம்புக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதாவது 1:2 ரேஷியோவில் வெங்காயம் தக்காளி எடுத்துக்கணும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா பேஸ்ட் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கோங்க. 1 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி இந்த குழம்பு செய்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் மெஷர்மெண்ட் 1 கிலோ சிக்கனுக்கான மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கம்மி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க மசாலா சிக்கன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதுக்குள்ளே நல்லா இந்த சிக்கன் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கரண்டியால் கலந்து விடுங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்த்துக்கிற மசாலாவுமே ஆல்ரெடி வறுத்துட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா வதக்கணும் குக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதனால் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் டைரெக்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியண்ட்டுக்கு மொத்தமாக 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனில் நான் இன்றைக்கி குழம்பு செஞ்சு காமிக்கிறேன்ல, இதை 6 பேர் தாராளமாக சாப்பிடலாங்க. அந்தளவுக்கு குழம்பு நல்லா தாராளமாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சிக்கன் குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் உப்புலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள், குழம்புல காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. சப்போஸ் காரம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் குழம்போடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இப்போது இந்த குழம்பு சூடாகி கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் பாருங்கள், குழம்போடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஃபஸ்ட்டு குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுல்ல, நான் ஃபஸ்ட்டு சொன்னது போலவே சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வந்ததால் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஆனால் குழம்பு கொதிச்சு வரும்போது குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். குழம்பு இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வானலை மூடி போட்டு மூடிட்டு
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். 10 நிமிஷம் குழம்பு குக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு அந்த சிக்கன்லாம் வந்துட்டு நல்லா அவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியோட அளவுமே வந்துட்டு லைட்டாக வந்து குறைஞ்சி வந்திருக்கும். கரெக்டாக 10 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு டேஸ்டியான நல்ல கம்மன் வாசனையோட சிக்கன் குழம்பு ரெடி.